அந்த மொட்டை மோகினி என்னானா ஜெயில போட்டாச்சா இல்லையா? இல்லக்கா, ஐயோ பாவம் பழிச்சு போட்டுன்னு விட்டுட்டாங்க, செயலெல்லாம் போடல. அவ பண்ணுன வேலைக்கு அவளை தூக்கல போட்டிருக்கணும், அவளை ஜெயில போடாம விட்டுட்டாங்களாக்கும். என்ன செய்ய, அதுவும் பொம்பளை பிள்ளை தானே, அதனால சரி போனா போதுன்னு விட்டுட்டாங்க. ஏதோ கல்யாணம் நடக்கலைங்கிற கோவத்தில் இப்படிலாம் செஞ்சுட்டா, இனிமே செய்ய மாட்டான்னு சொல்லி அவங்க அம்மா வாக்கு கொடுத்துருக்காங்க. அது பாவம், கல்யாணம்னா என்னன்னு கூட தெரியல. அந்த போலிச்சாமியார் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு சேலையை மட்டும் கட்டினா போதும், கல்யாணம் முடிஞ்சிரும்னு நினைச்சிட்டா போல. மர்மோளே, அந்த சாமியார் சொன்ன மந்திரம் பூரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மந்திரமா அது? மந்திரம் சொல்ல சொன்னா அவன் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானாங்க, நலம் நலமறிய ஆவலுங்க, மாங்குயிலே பூங்குயிலேங்க. அவன் ஒரு சாமியாரு. என்ன செய்யத்த, இந்த காலத்துல ஏமாத்துறவங்க தான் ரொம்ப பேர் இருக்காங்க. அவனையாவது பிடிச்சி ஜெயில போடலாம்ல. அவன் தான் பாவம் உட்காந்துக்கிட்டே இருந்தான், திடீர்னு பயந்து ஓடிட்டானே. எல்லாம் குடும்பத்தோட சேர்ந்த உடனே நம்மளை எதுவும் செஞ்சிருவாங்களோன்னு நினச்சி பயந்துட்டான் போல. இப்படி அந்த பிள்ளையும் ஜெயில போடாம விட்டுட்டீங்க, சாமியாரையும் ஜெயில போடாம விட்டுட்டீங்க. என்ன கதை நடக்குனே புரிய மாட்டேக்கே. இப்போ என்ன, யாரையாவது பிடிச்சி இப்போ உனக்கு ஜெயிலில் போடணுமா? ஆமா, ஜெயில போட்டாதான் நல்லா இருக்கும். ராதாக்கா, உங்களை வேணா பிடிச்சி ஜெயிலில் போடுவோமா? என்ன இடத்துக்கு ஜெயில போடணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அப்போ சும்மா கடங்க, அவளை போடலையா இவளை போடலையான்னு கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. எது எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டு, அதே போதும். இழிச்சக்க பாவம் 2 நாளா அழுதுகிட்டே கிடந்தாங்க. நந்தினியை பார்த்த உடனே தான் அவங்க மூஞ்சில ஒரு சந்தோஷமே வந்திருக்கு. ஆமாட்டி, எல்லாரையும் கலகலன்னு சிரிக்க வைக்கிற ஆளு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஜோக்கு சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருப்பா. அவள் அழுதா நம்மளால தாங்க முடியாது. பாவம் 2 நாளாக ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்ட்டாலே. சாப்பிடுன்னு கட்டாயப்படுத்தி கொடுத்தா கூட வேண்டவே வேண்டாங்க. ஆமா, இழிச்சக்க சாப்பிடவே இல்லையாமல. லட்சுமி அக்கா சொன்னாங்க, அன்னைக்கு கூட ரசம் சோறு கொடுத்தாங்களாம். சரின்னு வாங்கி வச்சுக்கிட்டே இருந்துட்டு போதும்னு போட்டுட்டாங்களாம்ல. பிள்ளை காணாமல் போயிட்டுனா எப்படி சாப்பிட மனசு வரும்? நீங்கள் உங்கள் மகனை தொலைச்சிட்டு உட்காந்து சாப்பிடுவீங்களா? ஆமாட்டி, நீ சொல்றது சரிதான். நம்ம என்னதான் வாயில பேச்சு பேசினாலும் நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவதுன்னா நம்மளால தாங்க முடியுமா? சரி, எல்லாரும் சோறு பொங்கிட்டீங்களா? நாங்கெல்லாம் சோறு பொங்கிட்டோம். உனக்கு தான் சோறு பொங்குற வேலை இல்லைன்னு. ஆமாக்கா, ஒரு 3 மாசத்துக்கு சோறு பொங்குறதுக்கு லீவ் விட்டாச்சு. நல்ல ஜாலியாக அலைய வேண்டிதான். 3 மாசத்துக்கு ராமு என்ன சாப்பிட என்ன செய்வாரு? எங்கள் வீடு பக்கத்தில் தானே இருக்குது, அவர் இங்கே வந்து சாப்பிட சொல்லிட்டேன். ஆமாம்மா, அம்மா வீடு பக்கத்திலே இருக்கிறது எவ்வளவு நல்லதா இருக்கு. நீ பேசாம உங்க மாமியாரை கூப்பிட்டு இருக்க சொல்லலாம் தெரியுமா? உங்க வீட்டுக்காரருக்கு சாப்பாடாவது செஞ்சு போடுவாங்கல்ல. அந்த கிழவி நான் கூப்பிட்டா வருமாக்கும். நானும் அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு தான் பார்த்தேன், வரவே இல்லை. ஏட்டி, என் ஃப்ரெண்டை சொல்லாதட்டி, நீ தான் ஏதாட்டும் ஒன்று பண்ணியிருப்ப. அதனால தான் என் ஃப்ரெண்டு ஓடிட்டா. ஆமாம், பொல்லாத ஃப்ரெண்டு. உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் தான் மெச்சுக்கிடணும். ஏமாட்டி, என் ஃப்ரெண்டுக்கு என்ன குறைச்சல்? வாய் மட்டும்தான் இருக்குது உங்கள் ஃப்ரெண்டுக்கு. எம்மா என்ன வாயி? அவள் அப்படிலாம் பேச மாட்டாட்டி, அமைதியான பிள்ளை. அமைதியான பிள்ளையா? எப்பா செய், யாரை பார்த்து அமைதியான பிள்ளைன்னீங்க? கனகாவை பார்த்து தான் சொன்னேன். உங்கள் கனக லட்சுமி அமைதியான பிள்ளை கிடையாது. எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா தெரியும். எந்நேரமும் குத்தி குத்தி பேசிக்கிட்டு அதை செய்ய மாட்டேக்க இதை செய்ய மாட்டேக்கன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி என்னை ஏசிக்கிட்டே இருப்பாங்க. ராமுக்கு அவங்களுக்கு ஒத்தே போவாது. நெட்டமாவும் ஒன்றும் சொல்லாதீங்கன்னு ராமு சொல்லுவார். ஆனால் இவங்க கேட்கவே மாட்டாங்க. வேணுக்குன்னே என்னை பற்றி அவர்கிட்ட போய் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா, அவருக்கு அது எரிச்சலாக இருக்கும். சின்ன வயசில் நல்லா தாண்டி இருந்தா. சின்ன வயசுல எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க. வயசு ஆக ஆக தானே கழுத மாதிரி ஆயிருதாக. அப்போ என் ஃப்ரெண்டை கழுதங்கியா? அத்தை பாட்டி, அவ உங்க ஃப்ரெண்ட சொல்லல, உங்களை தான் சொல்லுதா. அடியே ஒத்தரோசா, என்ன இவ சொல்லுதே? அடியே ராதா, சும்மா கிடையாண்டி. எத்தே நான் உங்களை சொல்லலத்தே, நான் உங்க ஃப்ரெண்டை தான் சொன்னேன். மாட்டிக்கிட்டியா? எத்தே எதுக்கு என்னை அடிச்சிங்க? ரொம்ப நாளை உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு ஆசையா இருந்துச்சுட்டி, அதான் அடிச்சேன். அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால். நந்தினி, நல்லா இருக்கல்ல? நான் நல்லா இருக்கேன் விஜய். நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா நந்தினி? நானும் பயந்து தான் போயிட்டேன். நான் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். நீங்க கொடுத்த செயின்ல ஜிபிஎஸ் இருந்துச்சா? எனக்கு அது தெரியவே தெரியாதே. எங்க அம்மா உன்னைய கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல. உன்னைய கடத்திடுவேன்னு ஒரு தடவை மிரட்டினாங்க பத்தியா, கொன்றுவேன்னு. அதனால நான் அப்பவுமே உஷாராயிட்டேன். ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா என்ன செய்ய? அதனாலதான் உனக்கு அந்த செயினையே நான் கொடுத்தேன். அப்படியா? இப்ப அந்த செயின் இருந்ததுனாலதான் என்னைய கண்டுபிடிக்க முடிஞ்சதா? ஆமா நந்தினி, எனக்கு முதல்ல அந்த செயினை கொடுத்தது மறந்தே போயிட்டு. அதுக்கு பிறகுதான் ஞாபகம் வந்துச்சு. எங்க அப்பாட்ட சொன்னேன். சொன்ன உடனே அப்பா சிம்ரனையும் மாலாக்காவையும் கூட்டிட்டு உடனே கிளம்பிட்டாரு. விஜய், நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. ஆமா, பாசம் இல்லாம எப்படி? நான் எங்க அம்மா தான் உன்னை கடத்திட்டாங்கன்னு நினைச்சிட்டேன் தெரியுமா?
ஐயோ ஆண்டி மேல சந்தேகப்படாதீங்க. ஆண்டி ரொம்ப நல்லவங்க. என்னை பார்க்க வந்தாங்க. எனக்காக ஆசையா பால்கோவா செஞ்சு கொண்டு வந்தாங்க தெரியுமா? இருந்தாலும் அவங்க செஞ்ச தப்புனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்க மட்டும் இந்த மொட்டை மோகினியை கூட்டிட்டு வராம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை தேவையா? ஏதோ தெரியாம செஞ்சுட்டாங்க, விட்டுருங்க. சரி அதை விடு, வேற ஏதாட்டு சாப்பிடுதியா? ஐயோ வேண்டாம் விஜய், இதுவே வயிறு நிறைஞ்சிருச்சு. உன்னைய கல்யாணம் பண்ண செலவு மிச்சம் போல ஒன்னும் சாப்பிட மாட்டேக்க. இல்ல விஜய், நான் நல்லா சாப்பிடுவேன். இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேனா, அதனாலதான் எதுவும் சாப்பிட முடியல. அப்படி என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க மேடம்? உங்களை பார்த்துட்டேன்ல, அதனாலதான் சந்தோஷமா இருக்கேன். இனிமே நீங்க அமெரிக்காவுக்கு போக மாட்டீங்களே, இங்கேயே இருப்பீங்களே. ஆமா ஆமா, ஆனா ஒரு நாளைக்கு அங்க போய் எல்லா பொருளையும் எடுத்துட்டு வரணும். சரி என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் லேப்டாப்ல அங்க கிடக்கே. அப்போ நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ வேண்டாம்மா, ஒன்று நம்ம 2 பேரும் சேர்ந்து போகணும். இல்லைன்னா அங்கேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கொரியரில் அனுப்பி விட சொல்லுதேன். சரி. வேண்டாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஊருக்கு போயிட்டு வருவோமா? வேண்டாம், எனக்கு காலேஜ் இருக்கு. நீ இதைத்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதனால போக வேண்டாம், அங்கேருந்து யாரையாவது அனுப்பி விட சொல்லுவோம். சரி. உன் கூட இருந்தேன்னா எனக்கு நேரம் போகிறதே தெரிய மாட்டேக்கி. எனக்கும் அப்படிதான் இருக்கு. சரி, ஜூஸை குடிச்சிட்டு கிளம்புவோம். வீட்டில் தேடிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் நம்மளை பார்க்கணுன்னு வேற சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு பிரியா வாரா. பிரியா வீட்டில இருந்து எல்லாரும் வாரேன்னு இருக்காங்க. உங்க அம்மாவே வர சொல்லியிருக்காங்க. எல்லாரும் உட்காந்து ஏதோ பேசணுமா. எல்லாரும் சேர்ந்து என்ன பேச போறாங்க? நம்ம கல்யாணத்தை பத்தி தான் பேசுவாங்க. வேற என்ன பேசிட போறாங்க? எத்தை கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு கீரையை கடைஞ்சிருவோமா? ஆமாட்டி, அவ்வளவுதான். வேற என்னத்தை போட்டு செய்ய? கூட 2 அப்பளத்தை பொரிச்சு வச்சுக்கிடுவோம். சரி சரி. 2 நாளா வெளியவே அலைஞ்சிருக்கு. வீட்டில் ஒரு வேலையும் செய்ய முடியல. இன்னைக்கு தான் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்க்கணும். உன் கூட்டத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே. என்னத்தை சொல்லத்தே, ஏன் தான் இப்படி நடக்கும் ஒன்றும் புரிய மாட்டேக்கி. அந்த பிள்ளைக்கு ஒன்றும் ஆவலைல்ல, நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்கல்ல. ஆமத்தே, நந்தினி பாவம் 2 நாளாக சாப்பிடாம கொள்ளாம கயத்தை போட்டு கெட்டி போட்டு வச்சிருந்திருக்கா. அந்த மொட்டை பிள்ளை கடைசியில் எப்படியோ காப்பாத்தியாச்சு. எவ்வளோ தைரியமாக கடத்திட்டு போயிருக்கா பாரு. ஆளை வச்சு கடத்தியிருக்காத்தே. அந்த மாதிரி ஆட்களெல்லாம் சும்மா விடக்கூடாது மருமகளே. போலீஸில் பிடிச்சி கொடுத்துடணும். போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்னு தான் நினச்சாங்கத்தே. பிறகு அந்த பிள்ளை வாழ்க்கையை நினச்சிட்டு ஐயோ பாவம்னு விட்டுட்டாங்க. மறுபடியும் கடத்திட்டு போயிட்டானே என்ன செய்ய? போலீஸில் அவளை ஒப்படைக்கல. ஆனால் போலீஸில் சொல்லி வச்சிருக்கு, இந்த பிள்ளைக்கு எதோ ஆனாலும் அவள் தான் காரணம்னு சொல்லி வச்சிருக்கு. தலைவர் பணக்காரராக இருக்க போய் எல்லாத்தையும் படக்குன்னு செஞ்சிருந்தாரு. போலீஸ்லலாம் போய் உடனே எழுதி வச்சிருந்தாருன்னு. ஆமாத்தே, போலீஸ் ஸ்டேஷனில் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. இவர் சொன்னால் கேட்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பிள்ளையோட சித்தி இருக்கல்ல. ஆமாத்தே, இளிச்சக்க தங்கச்சி சரோஜா இருக்கல்ல, அவளும் சேர்ந்து தான் தேடி அலைஞ்சிருக்கா பாவம். வளகாப்புன்னு ஓடியாச்சு. அடுத்து இந்த பிள்ளையை தேடி 2 நாளாக அலைஞ்சாச்சு. இனிமையாவது வீட்டு வேலையெல்லாம் பாருங்க. பார்க்கேன். வீட்டு வேலையெல்லாம் நான் தான் பார்க்கணும். இனிமே உங்களை பார்க்க விட மாட்டேன், கவலைப்படாதீங்க. கவலைலாம் ஒன்றும் இல்லட்டி. வீட்டு வேலையை பார்க்கறது எனக்கு பெரிய விஷயமா இல்லை. உன் பிள்ளையில சோறு திங்க வைக்கத்தான் பெரிய விஷயமா இருக்கு. சோறே தின்னு தொலைக்க மாட்டேக்காளுக. எத்தே அவளுக்கு சோறே திங்க மாட்டேக்காளுகத்தே, பண்டமா திங்க அலைதாளுக. பண்டோன்னா ஒய்யாம கடையில் வாங்கி கொடுத்தா கட்டுப்படி ஆகாதுல்ல. நீ ஏதாவது முறுக்கு சேவன்னு டப்பால செஞ்சு போட்டா அப்பப்போ 2 எடுத்து தின்னுக்கிடுவாளுகள்ல. இப்படித்தான் நானும் நினைச்சேன். ஒரு நாள் இப்படித்தான் நல்லா ரேஷன்ல பச்சரிசி வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. சரி பிள்ளைகளுக்கு முறுக்கு சுட்டு வச்சு அது பாட்டுக்கு ஒரு மாசத்துக்கு சாப்பிட்டு கிடப்பாளுகளே அப்படின்னு நினைச்சிட்டு நல்லா 2 கிலோ 3 கிலோ அரிசியை போட்டு நல்ல மாவு அரைச்சி அழகா முறுக்கு சுட்டு வச்சேன். இது காணாதுன்னு 1 கிலோ மாவை போட்டு அதிரசம் வேற சுட்டு வச்சேன். அப்பப்ப 2 எடுத்து திம்பாளுகன்னு பார்த்தா ஒரே நேரத்தில் அவ்வளத்தையும் தின்னு முடிச்சு டப்பாய கவுத்தி வச்சுட்டாளுங்க. ஐயோ பிறவு என்னாச்சு? மறுபடியும் அடுத்த நாள் வந்து எம்மா பண்டவங்க அழுக. பிறகு எண்ணத்தை போட்டு செஞ்சு கொடுக்க எனக்கு 1 லிட்டர் எண்ணெய் போனதுதான் மிச்சம். இப்படி இருந்தா என்ன செய்ய முடியும்? ஒரே நல்ல தின்னு தீத்துட்டா பிறகு நம்ம என்ன செய்ய? அதனாலதான் இப்ப அவளுகளுக்கு எதுவும் செஞ்சு போடுறது கிடையாது. அப்பப்ப கடையில என்னத்தையாவது வாங்கி கொடுத்துறது. இந்த வீட்டுல சுண்டல் அதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம்ல. இதெல்லாம் சொல்ல நல்லா தான் இருக்கும். ஒரு நாள் 2 நாளைக்கு வேணா செய்யலாம். தினமும் போட்டு செஞ்சுட்டு கிடக்க முடியாது. நம்மளுக்கு 1008 வேலை இருக்கு வீட்டுல. நம்ம என்ன சும்மாவை உட்காந்துக்கிட்டு இருக்கோம்? அதுவும் சரிதான்டி. என்னைக்காவது ஒரு நாளைக்குன்னா செஞ்சு கொடுக்கலாம். தினமும் எப்படி போட்டு செய்ய? சோறையே கொஞ்சம் சேர்த்து பொங்கி வச்சிருவோம். சாயந்தரம் வந்து சோறு திம்பாளுக. ஆமா, உன் பிள்ளைகளும் மத்தியானமே சோறு திங்க மடக்கி, ராத்திரி சோறு திங்க மடக்கி, இதுல சாயந்தரம் வேற வந்து சோறு திம்பாளுகளாக்கும். என்ன செய்ய? 2 அடியை போட்டு சாப்பிட வைக்க வேண்டியதா? சரி, இந்த கீரையை கை பார்த்தாச்சுமா. அடுத்து என்ன வேலை இருக்கு? இந்த முருங்கைக்காய் மட்டும் வெட்டுங்களே. நான் இந்த கத்திரிக்காயும் தேங்காயும் வெட்டிடுதேன். ஆட்டும். 1 கட்டு முருங்கைக்காயவே போட போறேன். ஐயோ 2 முருங்கைக்காய் போட்டா போதும். 1 கட்டு வச்சு என்ன செய்ய? வேற என்னத்துக்கிட்டே 1 கட்டு வாங்கிட்டு வந்து போட்டு வச்சிருக்க? அது செல்வி வீட்டில் காய் நிறைய கிடக்குன்னு ஆளு கொஞ்சம் கொடுத்தா. அப்பா, செல்வி கொடுத்தாளா? ஏற்கனவே ஒரு நாள் முருங்கையிலே பறிச்சதுக்கு தானே சண்டைக்கு வந்தா? ஆமாத்தே, இப்பதான் மாறிட்டாளே. அதனால எல்லாருக்கும் ஆளு கொஞ்சம் முருங்கைக்காய் அவள் தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனா.
சரி, அவ வீட்டு காய் நல்ல தேனா இருக்கும். இன்னைக்கு முருங்கைக்காய் கூட்டு கொஞ்சம் வச்சிருவோமா? ஆட்டும் தே, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சு கொஞ்சம் முருங்கைக்காய் கூட்டும் கீரையும் கடைஞ்சி வச்சுட்டு அப்பளத்தை பொரிச்சு வச்சிருவோம். நல்லா இருக்கும், நல்ல ருசியா சாப்பிடலாம். கேட்கும் போதே நாக்கில் எச்சு ஊறுதே. ஐஸ் வண்டி. ஆஹா, வெயிலுக்குள்ளே நடந்து வாரமே கஷ்டமா இருக்கேன்னு நினச்சேன். நல்ல வேளை ஒரு ஐஸ் வண்டி நிக்கி. ஆமாடி, ஒரு ஐஸ் வாங்கி திம்புமா? இது என்ன கேள்வி? ஐஸ் திங்காம இந்த இடத்த விட்டு நான் அவர மாட்டேன். அண்ணாச்சி, ஆளுக்கு ஒரு ஐஸ் கொடுங்க. ஏக்கா என்ன ஐஸ் வேணும்னு சொல்லுங்க, எடுத்து தாரேன். அண்ணாச்சி, எனக்கு பால் ஐஸ் கொடுங்க. நம்மளுக்கு எப்பவும் சேமி ஐஸ் தான், அதை கொடுங்க. இந்த தாரேங்க்கா. இந்தாங்கக்கா, நீங்க கேட்ட ஐஸு. ஐ, கொண்டாங்க கொண்டாங்க. எம் 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 எம். எப்பா டேஸ்ட் டாப்பு டக்கரா இருக்கே. சேமி ஐஸ் தான்ப்பா, சூப்பரா இருக்கு. எனக்கெல்லாம் இந்த பால் ஐஸ் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? பாத்தீங்களா, என்னை விட்டுட்டு வந்துட்டு இங்க 2 பேரும் சேர்ந்து ஐஸ் தின்னுக்கிட்டு இருக்காளுங்க. வாட்டி ராதா, நீங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் ஆட்டி ஐஸ் திங்க போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நானும் கூட சேர்ந்து வந்திருப்பேன்ல. நாங்க என்ன ஐஸ் திங்க முடிவு பண்ணியா வந்தோம்? நாங்க இந்த வழியா நடந்து வந்துகிட்டு இருந்தோம். ஐஸ் வண்டி நின்றுகிட்டு இருந்துச்சு. சரி அனாமத்தா நிக்கே, போனா போதுன்னு நாங்க ஆளுக்கு ஒரு ஐஸை வாங்கி தின்னுகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணா ஒன்று வாங்கிக்கோங்க. நான் வாங்கிக்கிட்டதே, துட்டு நீ கொடுத்துரு. அண்ணாச்சி, எனக்கு அந்த நெட்டச்சி வச்சிருக்கிற மாதிரியே சேமி ஐஸ் தாங்க. இந்தாங்கக்கா, சாப்பிடுங்க. ஆஹா, ஐஸ் கலரை பார்த்தாலே நல்லா இருக்கே. எம் 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 எம். ஐஸ் ஐஸே, பால் ஐஸ், கப் ஐஸ், கோன் ஐஸ். ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் நல்ல ஐஸ் திங்க. நானும் தாண்டி, சூப்பரா இருக்கு. அப்படியே இந்த ஐஸ் கட்டியே உருன்னு உறிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோயே, அந்த இடத்துல மட்டும் ஐஸ் வெள்ளையே தெரியும்ல, அதை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க செஞ்சா மட்டும் நல்லா வருது. நானும் ஒரு நாள் வீட்டில் ஐஸ் செஞ்சு பார்ப்போன்னு பார்த்தேன். அது என்ன ஒன்று கட்டியா கூட ஆகலை, அப்படியே ஊற்றி வச்ச தண்ணி ஊற்றி வச்ச மாதிரியே இருக்கு. அதுக்கெல்லாம் மண்டையில் கிட்னி இருக்கணும். ஆமாட்டி, நீ சொல்றது கரெக்டு தான். மண்டையில் கிட்னி இருக்கிறவங்க தான் அப்படிலாம் செய்ய முடியுமோ? எனக்கு மண்டையில் கிட்னி கிடையாது, இடுப்பில் தான் இருக்கு. ராதாக்கா, உங்களுக்கு மண்டையில் கிட்னி இருக்கோ? கோவத்தை கிளறாம ஐஸை தின்னு. சீக்கிரம் வீட்டுக்கு வேற போகணும். எங்கள் அத்தை என்னை தான் நெய் சோறு பொங்க சொல்லியிருக்காங்க. ஏன், உங்கள் அத்தை தானே பொங்குவாங்க? தினம் ஒரு ஆளே வேலை செய்ய முடியாதுல்ல, அதனால நாங்கள் 2 பேரும் வேலையை ஷேர் பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு நான் செய்வேன், நாளைக்கு அவங்க செய்வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆள். பரவாயில்லையே, நல்ல ஐடியாவா இருக்கே. இன்னைக்கு சோறு பொங்குற வேலை என் வேலை. காலையில் மத்தியானம் ராத்திரி பிற காப்பி போடுறது எல்லாம் நான் தான் செய்யணும். வீட்டு வேலையை பூரா அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அதே மாதிரி நாளைக்கு சமையல் வேலை அவங்க வேலை, வீட்டு வேலை என் வேலை. பரவாயில்லையே, உனக்கு மாமியார் இவ்வளோ தூரம் செய்தாங்களே. நான்லாம் வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். ஓ மாமியார் வந்தாங்கல்ல, ஊருக்கு போயிட்டாங்களா இல்லையா? வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் என்ன, என் நேரமும் படுத்து தான் கிடப்பாங்க, இல்லைன்னா உட்காந்து வெத்தலை பார்க்க இடிச்சிட்டு கிடப்பாங்க. நான் தான் எல்லா வேலையும் செய்யணும். நீங்கள் என்னைக்கு வேலை செஞ்சீங்க? நீங்கள் இப்படியே சுற்றிக்கிட்டே அலைஞ்சு சோத்தை தின்னுட்டு போயிடுவீங்க. வீட்டில் அவங்க என்ன செய்வாங்க சோத்துக்கு? ராத்திரி சோறு பொங்குவோம்ல, அது நிறைய சேர்த்து பொங்கி தண்ணியை ஊற்றி போட்டுருவேன். காலையில் தினமும் பழைய கஞ்சி தான். இந்த வெயில் காலத்துக்கு பழைய கஞ்சி குடிச்சா தான் நல்லா இருக்கும். அதனால தினமும் பழைய கஞ்சி குடிச்சுக்கிடுவோம். மத்தியானத்துக்கு நான் இப்படியே எங்கேயாவது ஒப்பேத்திட்டு போயிருந்தேன்னா அவங்க வீட்டில் என்னத்தையாவது கொஞ்சோண்டு சோறு பொங்கி வச்சுட்டு வருவேன். என் மவனுக்கு காலையில் புளியோதரை எதுவும் கெட்டு வேணா ஸ்கூலுக்கு, அந்த சோறு இருக்குமா, அதை எங்கள் அத்தை சாப்பிட்டுக்கிடுவாங்க. எங்கள் வீட்டு தாடிக்காரர் வேலைக்கு போயிடுவாரு, அவர் ராத்திரி தான் வருவார். அதனால ராத்திரிக்கு சூட சோறு பொங்கி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஏன், உங்கள் மாமியார் வீட்டில் இருக்காங்கல்ல, மத்தியானம் சூட சோறு பொங்கி கொடுத்தா என்ன? சூட சோறு பொங்குவேன். கறி மீன் எதுவும் வைக்கணும்னா சூட சோறு பொங்கி கறி குழம்பு இல்லைன்னா மீன் குழம்பு வைப்பேன். வத்த குழம்பெல்லாம் வச்சேன்னா காலையிலே பொங்கி போட்டுருவேன். ஐயோ பாவம், உங்கள் அத்தை தினமும் புளியோதரையே தின்னுட்டு கிடக்காங்க. இல்லை ஒத்த ரோசா, தினமும் புளியோதரையே போட மாட்டேன். ராத்திரி ஏதோ சோறு பொங்கி குழம்பு வைக்கும்ல, அந்த குழம்பு மிச்சம் கிடக்கும். அந்த குழம்பு வச்சு அவங்க மத்தியானம் சோறு சாப்பிட்டுக்கிடுவாங்க. புளியோதரை கிண்டுன அன்னைக்கு புளியோதரை, இல்லை வேற ஏதாவது சோறு கிண்டி கொடுத்து விட்ட அன்னைக்கு கொஞ்சம் வெள்ளச்சோறு கிடக்கும்ல, அந்த வெள்ளச்சோறையும் ராத்திரி வச்ச குழம்பையும் வச்சு அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க. நீ மட்டும் சுட சுட எங்கேயாவது தின்னுட்டு போயிருதே, அவங்க மட்டும் பாவம் ஆறி போன சோறை திங்கணுமோ? அப்படி ஒன்று இருக்கோ? நான் இதை யோசிக்கவே இல்லையே. வீட்டில் சோறு இருக்கு, சாப்பிட்டுக்கிடுவாங்கன்னு விட்டுருவேன். ஏக்கா, வயசான ஆளுக்கக்கா, இப்படிலாம் விடக்கூடாது. நல்ல சாப்பாடு கொடுங்க. பாவம், அவங்க யாரை நம்பி இருக்காங்க? நீங்கள் தானே அவங்கள பார்க்கணும். ஆமாடி, நீ சொன்ன பிறகு எனக்கு தோணுது. அப்போ அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணுமே. ராத்திரிக்கு பொங்குற சோறை கொஞ்சம் குறைச்சி பொங்குங்க. காலையிலைக்கும் சேர்த்து செஞ்சு தட்டாதீங்க. ராத்திரி செஞ்சதை ராத்திரியே காலி பண்ணிடுங்க. காலையில் இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு ஏதாட்டும் ஒன்று விதவிதமாக செஞ்சு கொடுங்க. உங்கள் மாமியார் சந்தோஷப்படுவாங்க. மத்தியானத்துக்கு சூட சாப்பாடு செஞ்சு குழம்பு வச்சு நீங்களே அவங்கள சேர்ந்து சாப்பிடுங்க. அப்போ தான் வீடு நல்லா இருக்கும். இதெல்லாம் சொல்றது யாரு? மாமியார் விரட்டி விட்டவளா? நான் ஒன்று அவங்கள விரட்டி விடலை தாயே. அவங்க தான் வீட்டை விட்டு போயிட்டாங்க.
அவங்களுக்கு என்னைய பிடிக்கவே இல்லை. நான் என்ன வேலை செஞ்சாலும் குறை கண்டுபிடிக்கிறதே பெரிய வேலையாக வச்சுருக்காங்க. நானும் எல்லா வேலையும் செஞ்சு தான் பார்த்தேன். அவங்களுக்கு தான் என்னைய பிடிக்கல, அதான் கோச்சிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, நான் நம்பவே மாட்டேன். நீ தான் ஏதோ செஞ்சிருக்க. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்கம்மா. நான் அவங்கள என் அம்மா மாதிரி தான் நினச்சேன். வீட்டில் என்ன நான் முதல்ல வேலையெல்லாம் செய்யாமல் கிடந்தேன். அதுக்கு பிறகு ஒன்று ஒன்றா வேலையெல்லாம் செய்ய பழகிட்டோம்ல. அதுக்கு பிறவாது அவங்க கொஞ்சம் சும்மா இருக்கணும்ல. எப்போ பார்த்தாலும் எனக்கும் ராமுக்கும் சண்டை இழுத்து விடுறதுலேயே பெரிய வேலையாக செய்வாங்க. அவர் வந்தால் போதும், மனுஷன் கொஞ்ச நேரம் உட்காரட்டும்னு நினைக்க மாட்டாங்க. வந்து நுழைஞ்ச உடனே எப்பா ராமு உன் பொண்டாட்டி இன்னைக்கு என்ன செஞ்சா தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அவர் பாவம் வந்தோடனே டென்ஷன் ஆகி தலைவலிக்குன்னு ரூமில் போய் படுத்துருவார். அப்படியே செஞ்சது அந்த கிழவி. அது மட்டுமா, நான் வீட்டு வேலையெல்லாம் செய்வேன். அவங்க நான் ஒரு வேலையும் செய்யலைன்னு ராமுட்ட சொல்லுவாங்க. பிறகு எனக்கு கோவம் வருமா வராதா? ஆனால் ராமு நம்ப மாட்டார். நான் என்னென்ன வேலை செய்யுதுன்னு அப்பப்போ வீடியோ கால் போட்டு ராமுக்கு காட்டிடுவோம்ல. அதனால அவருக்கு எல்லாமே தெரியும். நீ நல்லா உஷாராதான் இருந்திருக்க என்ன? ஆமாம், பிறகு பழி நம்ம மேலே வந்துடக்கூடாதுல்ல. நம்ம ஒரு வேலையும் செய்யலைன்னு இந்த அத்தை கிழவி சொல்லும். உடனே அவர் நம்பிட்டாருன்னா என்ன செய்ய? அதனால தான் வேலை செய்யும் போதெல்லாம் வீடியோ கால் போடுவேன். நீ வீடியோ கால் போடுறதெல்லாம் உங்க அத்தைக்கு தெரியாதோ? ஆமாம், அவங்களுக்கு தெரிஞ்சாதான் ராமுட்ட போட்டு கொடுத்துருக்க மாட்டாங்களே. அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் ராமு வந்த உடனே, ராமு இன்னைக்கு இவன் என்ன வேலை செஞ்சா தெரியுமா? ஊரை சுற்றிக்கிட்டு அலைஞ்சா, சும்மா படுத்து தூங்குனா, அப்படி இப்படின்னு ஏதாட்டும் ஒன்று கதையை அளந்து விடுவாங்க. ஆனால் ராமு கேட்கவே மாட்டார். அது அவங்களுக்கு கோவமாக வருமா? 2 பேர் மேலேயும் கோவப்பட்டுட்டு எந்திரிச்சு ரூமில் போய் படுத்துக்கிடுவாங்க. இப்படியே இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கார் வேற கல்கத்தான்னு கிடக்காரா. அது வேற அவங்களுக்கு ஒரு பக்கம் கோவம். அதனால சரி அந்த மனுஷனை போய் பார்ப்போன்ட்டு கூடயே போயிட்டாங்க. கல்கத்தால என்னமா செய்தாரு? கல்கத்தால ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டை பார்க்கேங்காக ஒரு நாள் நஷ்டமாயிட்டு இங்கே வந்தோன்னாங்க. மறுபடியும் சூப்பர் மார்க்கெட்டை பார்க்க போறேன்ட்டு போயிட்டாரு. அவர் அங்கே கடந்து வரவே மாட்டேக்காரு. அதனால தான் இவங்களுக்கு கொஞ்சம் கோவம். ஏன் இந்த மனுஷன் வர மாட்டேக்காரு? சின்ன வீடு எதுவும் செட் பண்ணிட்டாரான்னு நினச்சி இவங்க பயந்துட்டாங்க. அதனால தான் உடனே ஓடியே போயிட்டாங்க. அவரை பார்த்தா அப்படிப்பட்ட ஆளா தெரியலையே. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ யாருக்கு தெரியும்? சை, அவங்க கதையை பேசி பேசி ஐஸே காலியாக போகுது. ஆமாடி, எனக்கும் காலி ஆயிட்டு. இன்னொன்னு வாங்கிட்டாயே. இன்னொன்று வாங்கி தரவா? ஐஸ் வண்டி போய் 1/2 மணி நேரம் ஆகுது. வாங்க போவோம். சரி ராதா, இன்னைக்கு மத்தியானம் உங்க வீட்டுல என்ன குழம்பு வைக்க போற? இவ்வளோ தூரம் பேசியிருக்காங்கல்ல, திருந்திருவாங்க. இன்னைக்கு போய் வீட்டில் எப்படி சூடாக குழம்பு வச்சு சோறு பொங்கி கொடுக்க போறாங்கன்னு பாருங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது ராஜா. இன்னைக்கு காலையிலேயே வெள்ளச்சோறு பொங்கி போட்டிருக்கேன் கிடக்கு. இப்ப மாலா வீட்டுல போய் ஒரு சட்டியில குழம்பு வாங்கிட்டு போனேன்னு வச்சுக்கோயே, நானும் எங்க அத்தையும் நல்லா சூட சாப்பிட்டுருவோம். அம்மா முடியலையே. சிம்ரன், நான் வேலைக்கு போயிட்டு வரட்டா? என்ன பதிலையே காணும்? சிம்ரன், நான் வேலைக்கு போயிட்டு வரட்டான்னு கேட்டேன். என்ன ஆச்சு இவளுக்கு? ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கா? உடம்பு எதுவும் சரியில்லையா? ஐயோ, காய்ச்சல் நெருப்பா கொதிக்கே. சிம்ரன், உனக்கு காய்ச்சலா? அதை எந்திக்காம படுத்திருக்கியா? இரு, அம்மா போய் கூட்டிட்டு வரேன். ஐயோ கடவுளே, காய்ச்சலுக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே. சரி, முதல்ல டாக்டரை போய் பார்ப்போம். காலங்காத்தால ஒரு டீ குடிக்கலான்னு பார்த்தா எவ்வளவு நேரம் கொதிச்சிட்டு கிடக்கு. ஏ டீயே, ஒழுங்கா சீக்கிரம் கொதிச்சிரு, இல்லைன்னா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். ஏம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். சீக்கிரம் வரணுமா? என்னத்துக்குல? ஏம்மா, சிம்ரனுக்கு காய்ச்சல் கொதிக்குமா? காய்ச்சல் அடிக்கா? ராத்திரி நல்லா தானே இருந்தா? ஆமாம்மா, ராத்திரி நல்லா தான் இருந்தா. வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுதான், இப்போ எந்திக்கவே இல்லை. போய் தொட்டு பார்த்தா காய்ச்சல் அடிக்கி. காய்ச்சல் திடீர்னு எப்படி வந்துச்சு? ஏம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல அவளை டாக்டர்கிட்ட காட்டணும். எந்திரிச்சு ஆஸ்பத்திரிக்கு வர்ற அளவுக்கு உடம்புல தெம்பு இல்லைன்னு நினைக்கேன். நம்ம டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லிடுவோமா? கொஞ்ச நேரம் பாப்போல. காய்ச்சல் அடிச்சா உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடக்கூடாது. கொஞ்ச நேரம் இரு, நான் ஒரு கசாயம் வச்சு தாரேன். குடிச்சு பார்த்துட்டு சரியாவலைன்னா பிறகு நம்ம டாக்டர்கிட்ட போவோம். கசாயமா? கசாயத்தெல்லாம் குடிச்சா உடனே காய்ச்சல் விடாது. டாக்டரை பார்த்தா தான் சரியா வரும். ஓஹோ, நான் சொன்னதே நீ எதிர்த்து பேசுவியோ? அந்த காலத்துல எல்லாம் காய்ச்சல் எப்படி போச்சு? எல்லாரும் என்ன ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுனாங்க? யாருக்கு காய்ச்சல் சரியாவே ஆவலையா? எல்லாரும் கசாயம் தான் வச்சு குடிப்பாங்க. ஏம்மா, அது சரிதான். ஆனா உடனே சரியாவதில்ல. நாட்டு மருந்து கொஞ்சம் மெதுவாக தான் வேலை செய்யும். ஆனா உனக்கு காய்ச்சல் நல்லா முழுசா குணமாயிரும். நீ இப்ப ஆஸ்பத்திரியில போய் மாத்திரை மருந்து வாங்கி திங்கன்னு வச்சுக்கோயேன், உடனே காய்ச்சல் விடுற மாதிரி இருக்கும். சரி, காய்ச்சல் விட்டுட்டு நம்ம நினைப்போம், ஆனா அது உள்ளுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு பிறகு மெதுவா வேலையை காட்டும். அப்பதான் தெரியும் உங்களுக்கெல்லாம். சரி, என்னமோ செய்யுமா. சிம்ரன் சரியானா போதும். நீ போய் அவ கூட இரு, நான் கசாயம் வச்சு கொண்டுட்டு வாரேன். ஆட்டும் போறேன். எதுக்கும் ஒரு தடவை டாக்டரை பாத்துறட்டா? தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். சில்பாக்கா, இன்னைக்கு எனக்கு வேலை கிடைக்குமா? கிடைக்கும் டி, கவலைப்படாம போ. இன்னைக்கு உனக்கு நல்ல வேலை கிடைச்சிரும். நானும் டெய்லி போய் அலையிறேன், ஆனா எனக்கு ஒரு நாள் வேலையே கிடைக்க மாட்டேங்க.
என்ன எங்க சுத்திட்டு அலையுது? உன்னை தான் வீட்டை விட்டு விரட்டிட்டோம்ல. அடே மொட்டை மண்டை, நீ வீட்டை விட்டு விரட்டுனா அவன் இங்க இருக்க கூடாதா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? அவன் என் வீட்ல இருக்கா, உனக்கு என்ன பிரச்சனை? உன் வீட்டுல இருக்காளா? அது எப்படி உன் வீட்டுல இருப்பா? நான் தான் விரட்டி விட்டுட்டேன்ல, அவ ரோட்ல தான் அலையணும். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கெட்டின பொண்டாட்டி ஒழுங்கா பாத்துக்கிட தெரியல. அந்த பிள்ளையை ஏசி வெளியே அனுப்பி விட்டுட்டு இப்ப ரோட்ல அலையலையான்னு கேட்க. ரோட்ல அலைஞ்சாதானே புத்தி வரும், அதனாலதான் விரட்டி விட்டேன். நீ எப்படி அவளை வீட்டுல சேர்ப்ப? ஏலே மொட்டை மண்டை, அடிச்சு தூக்கி தூர வீசிடுவே. இவ என் தங்கச்சி, இவளை பார்த்து நீ இப்படி எல்லாம் பேசுனேன்னு வச்சுக்கோயே, உன்னை இல்லாம பண்ணிடுவேன். ஓஹோ, இவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து என் கூட சண்டை போட வச்சு என் கூட இருந்து பிரிச்சது நீதானா? இப்படி எல்லாம் பேசாதீங்க. நல்ல வீட்டுல அப்புறாணி மாதிரி கிடந்துக்கிட்டு நல்ல சண்டை போட்டுட்டு போற என்ன? உங்க கூட எல்லாம் என்னால வாழ முடியாது. நான் இல்லாம எப்படி வாழுதுன்னு பாக்கேன். வாழுவாளே, வாழுவா. உன் கூட இருந்ததை விட அவ தனியா இருந்து சந்தோஷமா வாழுவா. பாத்துக்கிட்டே இரு. எங்க ஃபைல தூக்கிட்டு கிளம்பிட்ட? வேலை தேடி போறியோ? உனக்கு எவன் வேலை கொடுக்கான்னு நானும் பாக்கேன். உங்களுக்கே ஒரு வேலை கிடைக்கும் போது எனக்கு கிடைக்காதா? நான் கிடைக்க விட்டா தானே கிடைக்கும். எந்த கம்பெனிலையும் உன்னை சேர்க்க விட மாட்டேனே. நீ தெருவில் அலைஞ்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஏய் மொட்டை மண்டை, ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போயிரு. என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாத. என்ன மது, அடியால வச்சு மிரட்டுதியோ? செல்பாக்கா, இவங்கிட்ட நம்மளுக்கு என்ன பேச்சு? வாங்க நம்ம போவோம். வேண்டாம் டி, இன்னைக்கு நீ இன்டர்வியூக்கு போக வேண்டாம். இந்த மாதிரி ஒரு கேன பைய மூஞ்சில முழிச்சிட்டு நீ இன்டர்வியூக்கு போன விளங்காது. நீ நாளைக்கு போ. ஆமாக்கா, இவன் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு வாந்தி வாந்தியா வருது. வாங்க வீட்டுக்கு போயிருவோம். ஏன் மூஞ்ச பார்த்தா வாந்தி வருதுங்க? இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னும் உனக்கு எங்கேயும் வேலை கிடைக்க விட மாட்டேன். சிம்ரன், டாக்டர்கிட்ட போகுமா? வேண்டாம் சூர்யா, என்னால எந்திக்கவே முடியல. சரி, நீ எந்திரிச்சு வர வேண்டாம். நான் டாக்டருக்கு ஃபோன் அடிச்சு இங்கே வர சொல்லுதேன். என்ன டாக்டர் அது இதுன்னு சத்தம் கேக்கு? ஏம்மா, சிம்ரனுக்கு காய்ச்சல் ரொம்ப அடிக்குமா? எனக்கு இருக்கு பையல, இப்போ தானே சொல்லி விட்டேன் கசாயம் வச்சு கொண்டு வரேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு. மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிட்டியா? ஏம்மா, கசாயம் கசப்பா விஷம் மாதிரி இருக்கும், அதை கொண்டு சிம்ரனுக்கு கொடுக்க முடியுமா? சிம்ரனா இருந்தாலும் சரி, அவங்க பாட்டியா இருந்தாலும் சரி, கசாயம் குடிச்சாதான் சரியாகும். காய்ச்சல் சரியாகணும்னா கசாயத்தை அவளுக்கு கொடு. சிம்ரன் கசாயம் குடிக்கியா? வேண்டாம் சூர்யா, ஏற்கனவே நாக்கு கசக்கு, கசாயம் வேற குடிச்சா ரொம்ப கசக்கும். ஏம்மா, கேட்டிங்களா? சிம்ரன் வேண்டாங்கா. உன்னை எவளை இப்ப அவட்ட கேட்க சொன்னா காலை உடைச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன். கசாயத்தை கொண்டா கொடுக்கேன். சிம்ரன் கொஞ்சோண்டு கசாயம் குடியேன். வேண்டாம், எனக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. மருமோளே, சொன்ன கேளு, கொஞ்சோண்டு கசாயத்தை குடி, கொஞ்ச நேரத்துல காய்ச்சல் சரியாயிரும். எனக்கு வேண்டாம், சொன்ன கேளுங்க. என்ன வேண்டாம் சொன்ன கேளுங்க? நான் சொல்லுறது நீ கேளு. கசாயத்தை குடி, கொஞ்ச நேரத்துல காய்ச்சல் விட்டுரும் சொல்லுதம்ல. ஏம்மா, வேணா ஆஸ்பத்திரிக்கு போகுமா? யாத்தே, நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்லுத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கசாயம் வேண்டாம் கசாயம் வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ குடிக்க போறியா, அவ குடிக்க போறாளா? ஒழுங்கு அவளுக்கு கொடுக்க போறியா இல்லையா? ஆண்டி, நான் கசாயம் குடிக்க தாங்க. எம் 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 எம். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சும்மாவா சொன்னாங்க? அடிச்சாதான் இங்க வேலை நடக்கு. சம்மந்தியம்மா, அண்ணாச்சியும் மாப்பிள்ளையும் வரலையா? அவங்க 2 பேரும் ஒரு முக்கியமான வேலையை வெளியூருக்கு போயிருக்காங்க. வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அதான் நானும் பெரியாலும் மட்டும் வந்தோம். அப்படியே சம்மந்தியம்மா, வெளியூருக்கு போயிருக்காங்களாக்கும். சரி, நீங்களாவது வந்தீங்களே. முக்கியமான விஷயம் பேசதான் உங்களை வர சொன்னேன் சம்மந்தியம்மா. அப்படியே சம்மந்தி, என்ன விஷயம்? நம்ம விஜய்க்கு பொண்ணு பார்த்தாச்சு, கல்யாணம் முடிக்க போறோம். அதான் சரி, உங்களையும் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுவோமேன்னு கூப்பிட்டேன். நானும் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன் சம்மந்தி. எனக்கு முதலே தெரியாது. இவங்க 2 பேரும் காதலிக்காகன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் பொண்ணுலாம் பார்த்துருக்க மாட்டேன். என்னைய மன்னிச்சிருங்க. என்ன தப்பு என் மேலே தான் சம்மந்தியம்மா. நீங்கள் சொன்ன உடனே பொண்ணு பாருங்கன்னு சொன்னது ஏன் தப்பு தான். நான் அப்போவுமே சொல்லியிருக்கணும். என் பையனும் நந்தினியும் காதலிக்காகன்னு சொல்லியிருந்தா எல்லாம் பிரச்சனையும் சரியாக இருந்திருக்கும். நான் தான் சொல்லாமல் விட்டுட்டேன். என் மேலே தான் எல்லா தப்பும். என்னை மன்னிச்சிருங்க. ஆளுக்கு மாற்றி மாற்றி மன்னிப்பு கேட்டு என்ன செய்ய? அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். ஐயா வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். உட்காருங்க. வாங்க ஐயா, வணக்கம். வணக்கம் வணக்கம். வேலையை ஆரம்பிச்சிருவோமா? வேலையை ஆரம்பிச்சிருங்க சாமி. இந்த பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகத்தை நேற்று கொடுத்து விட்டீங்களே, அது நல்லா பார்த்துட்டேன். 2 பேருக்கு 10 பொருத்தமும் நல்லா கரெக்டா இருக்கு. அதனால நீங்க கல்யாணத்தை தாராளமா நடத்தலாம். 10 பொருத்தமும் இருக்கா? நல்லதா போச்சு. இவங்க யாரு? நான் பார்த்ததே இல்லையே. அவங்க தான் எங்க புது சம்மந்தியம்மா, பொண்ணுக்கு அம்மா. அப்படியா? வணக்கம்மா. வணக்கம் சமையரே. உங்க மண்டையும் தாடியும் பார்த்தா நல்லா அழகா புசு புசுன்னு பூனைக்குட்டி மாதிரியே இருக்கீரு. என்னது, பூனைக்குட்டி மாதிரி இருக்கனா? சாமி, எங்கள் மையன் இப்படி தான் காமெடியாக பேசுவாங்க. நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க. நீங்கள் ஜாதகத்தை பாருங்க. ஜாதகத்தை நேரத்தை பார்த்துட்டோமா? இது வேற புக்கு. அப்பப்போ போர் அடிச்சா படிச்சுக்கிடலாமேன்னு கையிலே வச்சிருக்கேன்.
சாமி கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாம்ல. ஆவணி மாசத்துல ஒரு முகூர்த்தம் தான் இருக்கு, அதுவும் இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள கல்யாணத்தை முடிக்க முடிஞ்சா முடிங்க, அப்படி இல்லைன்னா புரட்டாசி விட்டு ஐப்பசி இல்லைன்னா கார்த்திகையில முடிச்சுக்கிடலாம். இன்னும் 10 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிருவோமா? விஜய் அவசரப்படாதீங்க. ஆமா மாப்பிள்ள தம்பி, ரொம்ப அவசரப்படக்கூடாது. இப்போ இருக்கிற முகூர்த்தத்துல நீங்க உடனே செய்யணும்னு எல்லாம் செய்ய முடியாது. இருக்கிறது ஒரே ஒரு பையன், அவனுக்கு நல்ல ஜாம் ஜாமுன்னு கல்யாணத்தை முடிக்க வேண்டாமா? ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க, ஐப்பசி இல்லைன்னா கார்த்திகையில நல்ல முகூர்த்தமா பார்த்து சொல்லுதேன். அவ்வளவு நாளா காத்திருக்கணும்? சாமி அவன் கிடக்கம் கிறுக்கு பைய, நீங்க நல்ல முகூர்த்தமா பாருங்க. ஐப்பசி வேண்டாம், கார்த்திகையில பாருங்க. இழிச்சக்கா ஏன் ஐப்பசி வேண்டாங்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஐப்பசி வேண்டாம் அவ்வளவுதான். ஏன் மைனி ஐப்பசி வேண்டாங்கிக்க? அது ஒண்ணும் இல்ல மைனி, ஐப்பசி மாசம் கல்யாணத்தை வைக்கணும்னு வச்சுக்கோங்க, உடனே தலை தீபாவளி வந்துடும். பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல. இப்போ என் நிலைமை கொஞ்சம் சரியில்லை, இப்போ பிள்ளைகளுக்கு எதுவும் செய்ய முடியாது. அதுவே நம்ம கார்த்திகை மாசம் கல்யாணத்தை வச்சோம்னா தலை தீபாவளி வர்றதுக்கு ஒரு வருஷம் கிடக்கல. அதுக்குள்ள நான் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவேன். தலை தீபாவளி சாம் சாம்னு கொண்டாடிடுவோம்ல. காசை பத்தி எது கவலைப்படுதீங்க? நாங்க இருக்கும்போது நீங்க கவலைப்படலாமா? இது எல்லாம் நம்ம வீட்டு சொத்து தானே. அதெல்லாம் கிடையாது, பிள்ளைகளுக்கு நான் தான் செய்யணும். நீங்க அதுல எல்லாம் தலையிடாதீங்க. தலை தீபாவளிக்கு எல்லா செலவும் என் செலவு. உங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் நல்லா செய்வேன். எல்லாரும் தலை தீபாவளிக்கு குடும்பத்தோட என் வீட்டுக்கு வந்துடணும், சரியா? சரி சரி, நீங்க சொன்ன மாதிரியே நடக்கட்டும். கார்த்திகை மாசமே கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம். சாணிக்கேக்கா உங்களையும் சேர்த்து தான் சொல்லுதேன். நீங்க உங்க வீட்டுக்காரு, உங்க மருமக, உங்க மக எல்லாரும் சேர்ந்து தலை தீபாவளிக்கு எங்க வீட்டுக்கு வந்துடணும், சரியா? ஏக்கா எனக்கு ஏற்கனவே தலை தீபாவளி முடிஞ்சுட்டே. ஆட உங்களை சொல்லலமா, என் பிள்ளைக்கு தலை தீபாவளிக்கு நீங்க எல்லாரும் வரணும்னு சொல்லுதே. சரி சரி, எல்லாரும் வாரோம். சரி சாமி, அப்ப நீங்க கார்த்திகை மாசத்துல ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து சொல்லிருங்க. கார்த்திகை மாசம் பாத்தீங்கன்னா வளர்பெரியில 4 முகூர்த்தம் இருக்கு, தேய்பெரியில 4 முகூர்த்தம் இருக்கு. நம்ம தேய்பெரியை பார்க்க முடியாது, வளர்பெரியில தானே பார்க்கணும். ஆமா, என் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டாமா? நல்ல வளர்பறையா பார்த்து சொல்லுங்க. வளர்பெரியில பார்த்தோம்னா 7ஆம் தேதி ஒன்று, 11ஆம் தேதி ஒன்று, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி இந்த 4 முகூர்த்தம் தான் இருக்கு. அதுல 2 ஞாயிற்றுக்கிழமை, 1 வியாழக்கிழமை, 1 திங்கக்கிழமை வருது. முதல்ல எது வருதோ அதை பேசி முடிங்க. முதல் முகூர்த்தம்னா 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் மாசம் 23ஆம் தேதி வருது. அன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கா சாமி? அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கிடலாமா? ஆமா அண்ணாச்சி, அன்னைக்கு நாள் நல்ல சூப்பரா இருக்கு. அன்னைக்கு நீங்க கல்யாணத்தை வச்சுக்கிடலாம். அப்போ நவம்பர் 23ஆம் தேதி என் பிள்ளைக்கு கல்யாணமா? ஏம்மா என் மருமவளுக்கு வெக்கத்தை பாருங்க. கல்யாண தேதி வந்து கண்ணோட ஒட்டிக்கிச்சு, பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சி. பாருங்கடி பொண்ண பாருங்க.